கடமை பொன் போன்றது என்ற அடிப்படையில் காலத்தின் அருமை கருதி என்னுடைய வாழ்த்துறையை சிற்றுரையாக உங்கள் முன் நிகழ்த்த இருக்கின்றேன். ஒரு மனித சமுதாயம் ஒரு நாட்டில் சிறப்பாக வாழ்கிறது என்றால் அந்த நாட்டில் ஆன்மீகமும் மருத்துவமும் கல்வியும் சிறப்பு பெற வேண்டும் என்ற ஒரு நீதியை ஒரு சீன தத்துவ ஞானி கூறியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தினுடைய வழிகாட்டி, சமுதாயத்தினுடைய பெருமையை நிலைநாட்டியவர் ஒரு கலங்கரை விளக்கமாக ஒரு தத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்மையெல்லாம் வழிநடத்தி செல்லுகின்ற நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய சுவாமி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தவரை மருத்துவத்துறையில் மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த மருத்துவர். அந்த அடிப்படையில் நம்முடைய இனம் பெருமை பெறுகிறது. அதுபோல குன்றக்குடி அடிகளார் அவர்களை உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும். அவர்கள் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருந்து செயல்பட்டு தமிழை பாதுகாத்து வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய சமுதாயத்தை வழிநடத்துகின்ற பேராசனாக, ஞானியாக, துறவியாக இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுடைய பாதங்களை தொட்டு வணங்கி இங்கே இந்த விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்களும் இந்த விழாவிற்கு வருகை தந்து நம்முடைய சமுதாயத்தினுடைய பெருமைகளை நிலைநிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய பெரியோர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு இயக்கம் வளர்ந்திருக்கிறது என்பதற்கு இது ஒரு அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். கிரீஸ் கிளப் ஏறத்தாழ 9 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். கேள்வி விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற அந்த வள்ளுவருடைய வாய்மொழிக்கு இறங்க கல்வியால் அவர்கள் பெற்ற சிறப்பை இந்த சமுதாயத்திற்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு உள்நோக்கோடு சீரிய முயற்சியோடு தொடங்கப்பட்டதுதான் இந்த கிரீஸ் கிளப். இன்று வளர்ச்சி அடைந்து இந்த சமுதாயத்தினுடைய சிறந்த மணமக்களை இங்கே வருகை தர வைத்து அவர்களுக்கு வாழ்நாள் ஒரு இனிய நாளை அவர்களுக்கு நினைவுபடுத்துகின்ற இந்த மணநாள் திருவிழாவை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு பணிகளை இந்த இயக்கம் செய்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே இதனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் இவர்கள் மூவரையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளவர்கள். இதனுடைய தலைவர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஏறத்தாழ ஒரு 10 நாட்களுக்கு முன்னர் கலைஞர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக நடைபெற்ற ஒரு விருது விழாவில் சிறந்த தமிழாசிரியர் என்ற விருதினை பெற்று நமக்கெல்லாம் ஒரு யாதவ சமுதாயத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார் என்பதை இந்த கூட்டத்திலே நான் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். 243 பேர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த விழாவில் இவர் ஒருவர் மட்டும்தான் யாதவர். அவருக்கு அங்கு சிறப்பு கிடைத்திருக்கிறது என்பது நம்முடைய சமுதாயத்திற்கே கிடைத்த ஒரு சிறப்பாக நான் கருதுகின்றேன். இவர் ஒரு பேராசிரியர் மட்டுமல்ல, தமிழக பாடநூல் நிறுவனத்தில் இன்றும் உறுப்பினராக இருந்து கொண்டு நம்முடைய இடத்தினுடைய பெருமைகளை எல்லாம் பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய பெருமகனார் அவர்கள் இந்த சங்கத்தினுடைய இந்த கிரீஸ் கிளப்புடைய தலைவர் பொறுப்பேற்று சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றிகளை அடைந்தவர்கள். அப்படி இருந்தாலும் தன்னுடைய வெற்றி தன்னுடைய குடும்பத்தோடு இருந்துவிடக்கூடாது, நாம் நிச்சயமாக இந்த சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் இங்கே பொறுப்பேற்று சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய செயலாளர் அவர்களை நான் பாராட்டுவதற்கு என்னுடைய கடமை என்று நான் கருதுகின்றேன். ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களை நான் அந்த காரைக்குடி திருநகரிலே சந்தித்த பொழுது காரைக்குடி நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய யாதவர் பண்பாட்டுக் கழகம் நலிந்து மெலிந்து உருக்குடைந்து அது சிதைந்து விட்டது. அதை எடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் மூன்று பேரும் ஒன்று கூடி பேராசிரியரும் செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் பொறியாளர் கணேசன் அவர்கள் ஒன்று சேர்ந்து
முதலில் அதை எடுத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருந்தோம். அதனுடைய சிறப்பாக அதனுடைய மகனாக அதனுடைய குழந்தையாக உருவாகியதான் இந்த கிரீஸ் கிளப் என்பதை நான் சொல்லிக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுபோல மரியாதைக்குரிய தம்பி கணேசன் அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள், அந்த கல்வி நிலையத்திற்கு அங்கே ஏற்படுத்தப்பட்ட அந்த சிறப்புமிக்க அந்த கூட்டத்தொடரிலே அவர்கள் கலந்து கொண்டு 2.5 லட்சம் ரூபாய் நம்முடைய யாதவ மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கி மிகப்பெரிய ஒரு சிறப்பினை செய்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கழனிவாசலை பொறுத்தவரை இடைச்சியம்மன் ஆலயம் ஒன்று அங்கு எழுப்பப்பட்டிருக்கிறது. எப்படி நம்முடைய வைத்தியலிங்கபுரத்திலே கிருஷ்ணன் கோவில் நம்முடைய சமுதாயத்தினுடைய அடையாளமாக இருக்கிறதோ, அதே போல கழனிவாசல் பகுதியில் இருக்கக்கூடிய இடைச்சியம்மன் ஆலயம் என்பது நம்முடைய சமுதாயத்தினுடைய லேண்ட்மார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதற்கு ஒரு பெரும் உதவி செய்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கொடையாளர் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட கணேசன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டை தெரிவிப்பதற்கு கடமையுமாகும். அதுபோல இங்கே இந்த விழாவினை சீரோடு சிறப்போடு நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அர்ஜுனன் அவர்கள் இந்த நேரத்தில் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் தன்னுடைய கல்வியால் சிறப்படைந்து உயர்ந்த நிலையில் இருந்தாலும் கூட இந்த சமுதாயத்திற்கு நாம் பயன்பட வேண்டும் என்று தன்னுடைய கல்வி அனைத்தையுமே அவருடைய அறிவாற்றல் அனைத்தையுமே நமக்கு செலவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய 20 கோடி மக்கள் இன்று 130 கோடியாக மாறியிருப்பதற்கு இந்த மங்களமன்ப மனைமாற்றி மற்றதன் நன்கலம் நன் மக்கள் பேர் என்ற அடிப்படையில் தான் அந்த விரிவாக்கம் அடைந்திருக்கிறது. அதற்கு அடிப்படை என்பது என்னுடைய மருமகள் கூறியது போல அந்த திருமண வாழ்க்கை தான். அந்த திருமண நன்னாளை நீங்கள் நினைந்து இந்நாளிலே நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கு இந்த கிரீஸ் கிளப் ஒரு உதவியாக இருந்திருக்கிறது. உண்மையிலேயே உங்களுடைய திருமணத்திலே வாழ்த்துகின்றதை விட இன்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்படைந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான நிலையில் உங்களுடைய மேன்மேலும் வாழ்த்தி நீங்கள் எல்லாம் நிச்சயமாக பவள விழாவும் காண வேண்டும் என்று கூறி என்றென்றும் நீங்கள் சிறப்புடன் வாழ்வதற்கும் உங்களுடைய குடும்பம் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டான் அழகும் மையல் அழகும் அழகல்ல நெஞ்சத்து கல்வி அழகை அழகென்பர். அப்படிப்பட்ட நெஞ்சத்து கல்வி அழகை உங்களுடைய குழந்தைகளெல்லாம் பெற்று வாழ்க்கையில் சிறப்படைந்து இந்த சமுதாயத்திற்கு நீங்கள் எல்லாம் உற்ற துணையாக இருந்து நாம் ஒற்றுமை உணர்வோடு வளர்ந்து என்றென்றும் சிறப்படையக்கூடிய ஒரு சமுதாயம் என்று இலக்கியங்களை விட இன்றைய வாழ்கின்ற வாழ்வியல் முறையிலே நாம் சிறப்படைய வேண்டும் என்று கூறி சிறப்புமிக்க இந்த ஏற்பாடுகளை செய்த கிரீஸ் கிளப் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை நன்றியும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.